இங்க ஹீரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஷாப் ஓபன் பண்றாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு என்னோட அனிவர்சரி வருது, என்னோட போட்டோஸ்லாம் நீ எடிட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்குன்னு கேட்கறாரு. ஆனா இவரு நான் எங்கடா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன், எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேது, எவ்வளவு தேடி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பதான் ஃப்ரெண்டு நீ ஸ்கூல் படிக்கும் போது மோகனான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி இப்பயும் நீ லவ் பண்றேன்னு கேட்கறாரு. ஆனா இவன் நான் அப்ப லவ் பண்ணடா, இப்பெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் பிடிக்கும் அவ்வளவுதான், அந்த பொண்ணுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கா, அதை ஏன்டா இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கறான். அப்பதான் அவ இன்னுமே அவ சிங்கிளா தான்டா இருக்கா, வேணா நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, நீ வேணா போய் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி வரா. ஹீரோவா அந்த பொண்ணை பாக்கிறதுக்காகவே அந்த காஃபி ஷாப் போறான். அப்ப மனசுக்குள்ளேயே அவன் நம்மள ஞாபகம் வச்சிருப்பாளா, சோ காஃபி ஆர்டர் பண்ணி பாப்போம், ஞாபகம் இருந்தா பேசுவோம், இல்லனா இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவா இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வந்து என்ன வேணும்னு கேட்கறா, இவனுமே காஃபி வேணும்னு சொல்றான். சோ அந்த பொண்ணு யோசிச்சுட்டே போயிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுத்துரு, நீ வெங்கட் தானன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேச ஆரம்பிச்சிடறா. அண்ட் ஹீரோ உன்னோட பேரு மோகனா தானே எனக்கு தெரியும்னு சொல்றான். சோ ஃப்ரெண்ட்ஸா தானே பழகணும், டேரக்டாவே பேச வேண்டியதானு சொல்லிட்டு கேஷுவலா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் வெயிட் பண்ணு உள்ள போறான்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவன் அந்த பொண்ணே வந்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாயிடுறான். தென் வந்ததுமே ஒர்க் அண்ட் ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் அடைச்சான் கேட்கறாங்க. ஆனா இவன் இன்னும் ஆகலன்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஏன்டா நீ யாரையாச்சும் லவ் பண்றியா, அதுக்காக தான் வெயிட் பண்றியான்னு சொல்லி கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இவன் அமைதியாயிடுறான். எனக்குமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான், பட் நான் கருப்பா இருக்கேன், அதுலயுமே பர்சனாலிட்டி கம்மியா இருக்கேன், யார் எனக்காக வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்குன்னு ஒருத்தி வருவா, உன்னை புரிஞ்சு பாசோ, அது வரல வெயிட் பண்ணுன்னு சொல்றா. சரி நீ எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் இவன் ஒரு கஸ்டமருக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்ல ஆரம்பிச்சிடறான். பட் கொஞ்ச நேரத்துல போனே வராம கஸ்டமர் கால் எடுக்க மாட்டாங்க. சோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கிட்ட உனக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான். அப்ப எதுக்கு போய் சொன்னு கேட்கறா. இவனுமே நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனா அப்ப எனக்கு அது காதலான்னு எனக்கு சுத்தமா தெரியல, இப்போ உன்னை பார்த்ததுமே தான் நீ இங்க ஒர்க் பண்றேன்னு தெரிஞ்சதுமே உன்னை தேடி வந்து எப்படியாச்சும் லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால தான் இப்ப சொல்றேன்னு சொல்றான். சோ இந்த பொண்ணுமே இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும் போதே ஒரு பையனை லவ் பண்ண, ஒரு படி மேல போய் நான் கன்சீவா ஆயிட்டேன். சோ ரெண்டு வீட்டையும் எதிர்த்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அந்த பையனை என்ன பாத்துக்கிறதுக்காக ஒரு மாசம் நல்லா தான் வேலைக்கு போனான். பட் அவன் ரொம்ப பணக்கார பையன், அதனால வேலைக்கு போக சுத்தமா பிடிக்காம நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சதுல அதுல அபாட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. பட் அவன் கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, ஆனா அவன் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னான். ஆனா கொஞ்ச மாசத்துலயே அவங்க வீட்டுல வந்து ஏதோ பேசிட்டு போனாங்க. அப்புறம் தான் அவன் நீ சொன்னதான் கரெக்ட், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சலாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டான். அண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். சோ வேற வழி இல்லாம அப்பா கிட்ட எல்லாருமே சொல்லி அவர் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இப்ப இங்க வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்குன்னு சொல்றா. சோ அதை கேட்ட ஹீரோவும் இப்போ உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசணும்னா உன்னோட அப்பா அம்மா சம்மதம் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த பொண்ணுமே ஆமான்னு சொல்றா. அப்போ ஓகே நான் அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் இந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது நீ பார்த்துட்டு இருந்தது எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்றா. அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான்.